அவர் நம்மை அழைத்தார். நமக்காக கிருபையாக ரத்தம் சிந்தினார். நாம் அதற்கு தகுதியானவர்கள் அல்ல. நம்மை பரிசுத்தப்படுத்தும் கிருப ஆதார பலியாக கிறிஸ்துவையே ஏற்படுத்தினாராம். கிருபாதார பலி அவர். எனவே பிரியமானவர்கள், நாம் எல்லாரும் தைரியமாக கிறிஸ்துவின் கிருபாசன தண்டைக்காக வரணும். அவரிடத்துல வந்தா போதும். எனக்காக மரித்த தெய்வம், எனக்காக ரத்தம் சிந்திய தெய்வம் என்ற சிந்தனையோடு கூட, ஆண்டவரே என்னை நான் உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அவர் கரத்தில் வந்தா போதும். அவர் கிருபையா இறங்குகிறார், மன்னிக்கிறார், ஆசீர்வதித்து வைக்கிறார், உயர்த்துகிறார், பாவங்களை மன்னிக்கிறார். எத்தனை பாவங்கள் செய்திருந்தாலும் சரி அவர் மன்னிக்கிறாருங்க. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார், இரக்கம் செய்கிறார். அவருடைய கிருபை எத்தனையாய் துதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அல்லேலூயா. பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார் உன் பாவங்கள் எத்தனையோ, பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தார் உன் பாவங்கள் எத்தனையோ. பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாரினில் வைத்த மகாதயவை என்னை என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார், என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை. மறுபடியும் எத்தனையோ கிருபை, எத்தனையோ கிருபை உன் உயிர்க்கு செய்தாரே, உன் வாழ்க்கையில செய்தாரே, உன் சரீரத்திற்கு செய்தாரே. நித்த முனை மூடி சூட்டினது மன்றி, நித்த முனை மூடி சூட்டினது மன்றி, நேயமாதாகவே ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். மறுபடியும் என்னாலுமே, என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும், மன்னிப்பு மாட்சிமையா, மன்னிப்பு மாட்சிமையா மாதேவன் அருளும், மன்னிப்பு மாட்சிமையா. எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, எண்ணுவாயோ கிழக்கு மேற்கின் தூரமே, என்னில் உன் பாவம் அகன்றத தூரமே, என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார், என்னாலுமே, என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். தந்தை தன் பிள்ளைகளுக்கு தயவோடிரங்கானோ, தந்தை தன் பிள்ளைகளுக்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினார், எந்த வேளையும் அவரோடு தங்கினார், சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே, என்னாலுமே துதிப்பார். என் ஆத்துமாவே, ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். சேர்த்து சொல்லுவோம், என்னாலுமே, என்னாலுமே துதி
துதிப்பார். என் ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். யோசித்து பாருங்க, நாம் செய்த தவறுகளுக்கு அவர் நம்மை தண்டிக்க வேண்டும் என்றால் நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும்? யோசித்து பாருங்க. கிருபையாய் மன்னித்தார், கிருபையினால் இறங்கினார், கிருபையாய் மன்னித்தார். அல்லேலூயா. இயேசுவே நன்றி என்று சொல்லுங்களேன். வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுங்க. அப்பா உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட, கைதட்டி, காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர். எல்லோரும் காற்றும் இல்ல மழையும் இல்ல, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீர். வார்த்தையினால் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்து மாறாமல் எப்போதும் காத்து கொண்டு. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்து மாறாமல் எப்போதும் காத்து கொண்டு. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. அல்லேலூயா. சாலமோன் தான் சொல்றான்னு நினைக்கிறேன் இந்த வார்த்தையை. நீர் வார்த்தையினால் சொன்னதை உம்முடைய கரத்தினால் நிறைவே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் சொன்னதை செய்து முடித்து அப்படிங்கிறார். அதான் அர்த்தம். அவர் சொன்னதை என்ன செய்தாரு? அது மாதிரி நமக்கும் அப்படிதான். கர்த்தர் ஒரு ஆலயத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு, மகிமையின் ஆலயத்தை கொடுப்பேன்னு சொன்னாரு. எத்தனையோ வருஷங்கள் காத்திருந்தோம், இந்த ஆலயத்தை தந்தார். அல்லேலூயா. ஒன்றுமில்லாமல் வெறும் கையும், யாக்கோபு சொன்னது போல வெறும் கையும் கோளுமாக, வெறும் கோளும் தடியுமாக நான் இந்த ஆற்றை கடந்து போனேன். 2 பரிவாரங்களோடு திரும்ப செய்தி. அல்லேலூயா. யாக்கோபிடத்தில் ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை நிறைய செல்வங்களோடு திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி சொன்னாரு. அதன்படியே அவன் போகும்போது வெறுமையா ஒண்ணுமில்லாம போனான். ஆனா திரும்பி வரும்போதோ ஏராளமான செல்வங்களோடு, குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, மனைவிகளோடு, என்னது மனைவிகளோடு கர்த்தர் திரும்பி வர பண்ணினார். ஹல்லேலூயா. கை தட்டி அவரை துதிப்போமே. எப்பவுமே நம்முடைய ஆண்டவர் அவர் சொல்லுவார், சொல்லி செய்வார்.
சொல்லுங்க. சொல்லுவார். சத்தமா சொல்லுங்களேன். சொல்லுவார், சொல்லி செய்வார். உங்களே அப்படிதான். இந்த நாள்ல கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் அப்படிங்கிறாரு, அதன்படியே செய்வார். அதுக்கு தான் வந்திருக்கிறோம். தேவனுக்கு நன்றி செலுத்துவது மாத்திரமல்ல, புதிதான ஆசீர்வாதங்கள், நன்மைகள், என்ன அவருடைய கிருபைகள் காலைதோறும், அதாவது தினந்தோறும் புதுசா இருக்கு. அல்லேலூயா. இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய கிருபை இன்றைக்கு, இதுவரை இல்லாதவுக்கு புதிய கிருபை நாளைக்கு, ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபை. அல்லேலூயா. அப்படி கிருபை வேண்டாம், அப்படி ஆசீர்வாதங்கள் வேண்டாம், அப்படி நன்மைகள் வேண்டாம், இயேசுவை இறுக பிடித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவை. சொல்லலாமா எல்லாரும்? இவர் உனக்காக ஜீவன் கொடுத்த இரட்சகர்மா, இவனுக்கு உனக்காக எல்லா இரத்தத்தையும் சிந்தின ஆண்டவர், இவர் நேசர். மறுபடியும் சொல்லுங்க. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. மாறாதவர் நீர், மாறாதவர் என் இயேசு, நீர் மாறாதவர். சொல்லுங்க கை உயர்த்தி. மாறாதவர் நீர். ஓ மாறாதவர் இயேசுவே, நீர் மாறாதவர் என் இயேசு, நீர் மாறாதவர். சொல்லுங்க. உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. எல்லாரும் ஆராதிப்பலாமா? கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆராதனை இயேசுவே, ஆராதனை. உம்மை நேசிப்பேன், 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 நேசிப்பேன் இயேசுவே. உம்மை நேசிப்பேன், நேசிப்பேன், நேசிப்பேன் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்தீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றினீர், சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீர். சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி
செழிக்கச் செய்தீர். கேதுரு போல் என்னை வாழறச் செய்தீர். பனையைப் போல என்னை செழிக்கச் செய்தீர். கேதுரு போல் என்னை வாழறச் செய்தீர். நீரே போதும், 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 நீரே போதும் இயேசுவே. அப்பா, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோக தகப்பனே, praise the Lord, hallelujah. அப்படி எல்லார் கரங்களை உயர்த்தி அவருக்கே மகிமை ஆராதனை செலுத்தலாமா? பரிசுத்த தேவன் நம்ம மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய விண்ணப்பங்களை அவரிடத்துல சொல்லுங்க, உங்களுடைய ஜெபங்களை அவரிடத்துல சொல்லுங்க, உங்களுடைய தேவைகளை அவரிடத்துல சொல்லுங்க. ஆமா, அவர் உயிருள்ள ஆண்டவராக இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். சுற்றிலும் he is around us. யெகோவா ஷம்மா நம்மை சுற்றிலும் இருக்கிறார். அவர் உயிருள்ள தெய்வமாக. உங்க தேவைகள் என்ன? உங்க வாழ்க்கையில் நீங்க எதற்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? எதற்காக அழுது கொண்டிருக்கிறீங்க? எந்த நன்மையை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க? இயேசுவினிடத்துல வாங்க. எதுல உங்களுக்கு சுகம் தேவை இருக்கிறது? எதுல ஆரோக்கியம் தேவை இருக்கிறது? இயேசுவினிடத்துல சொல்லுங்க. அவர் உங்கள் விண்ணப்பங்களை கேட்கிறவராக இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். எஸ், அவருடைய பெயரை ஜெபத்தை கேட்கிறவர். He will answer your prayers. அவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலளிப்பார். உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதிலளிப்பார். தேவனை நோக்கி பாருங்க. அதற்கான வேலை உங்களுக்கு. தேவனை தேடும்படியான வேலை. அவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை சொல்லும்படியான வேலை. உங்க குடும்பத்தில் காணப்படுகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசு கொண்டு வருகிற இடைஞ்சல்கள், இடையூறுகள், தடைகள் எல்லாம் கர்த்தரிடத்தில் கொண்டாங்க. அவர் உங்கள் பாதைகளை செவ்வையாக மாற்றுகிற தேவன் இந்த காலவேளையில் நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் நடுவில் நிற்கிறார். அவர் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் உண்மையாக கூப்பிடவில்லை என்றால் நீங்கள் அவர் உங்க அருகில் நிற்கிறத உணர்வீங்க. நீங்க உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பார். என் மகளே, என் மகனே என்று கூப்பிடுவார். இந்த காலவேளையில் கூப்பிடுங்க. என் மகனே, என் மகளே, உன் தேவை என்ன? விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே. இந்த காலவேளையில் உங்களுக்கு அதிசயம். ஐயா, அதிசயம் செய்பவரே,
ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, சுமந்து தீர்த்தீரையா. ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. சொல்லுங்க, விண்ணப்பத்தை கேட்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. உங்களுடைய நோய்கள் எல்லாம் அவர் சிலுவையில சுமந்து முடிச்சிட்டாருங்க. ஆண்டவர்கிட்ட கொண்டு வாங்க. அப்பா, உங்களுடைய நாமத்தினால சுகமாகணும். உங்க பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் அவர் சிலுவையில சுமந்தது. அது உங்க பாடுகள் பிரச்சனைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வாங்க. அவர்தான் உங்கள் மீட்பர், அவர்தான் உங்கள் இரட்சகர், அவர்தான் உங்களுக்காக சிலுவையில தன்னுடைய உயிரை கொடுத்தவர். நீங்கள் விடுதலை அடையும்படியாக, நீங்கள் விடுதலை அடையப்பட வேண்டும், நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவே, நீங்க தான் என் ரட்சகர், நீங்க தான் என் நாயகர். உம்முடைய கரத்துல எங்களை அர்ப்பணிக்க. அப்படியே அர்ப்பணிக்கலாமா? பரிசுத்த ஆவியான கரத்துல நம்மை அர்ப்பணிக்கலாமா? பரிசுத்த தேவனே, பரலோகத்தின் ராஜாவே, அன்பின் பிதாவே, அன்பின் ரட்சகரே, எல்லாரும் அப்படியே அவரை உயர்த்தலாம். பரிசுத்த தேவனே, உமக்கு ஆராதனை, உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை செலுத்துகிறோம் பிதாவே. எல்லோரும் சேர்ந்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென், ஆமென்.